தேசத்தின் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர், அரசியல் விமர்சகர் தோழர் சேக்குவேரா அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். நாடே ரொம்ப பரபரப்பாக இருக்குது. டெல்லி முழுவதும் கலவரமாக அடுத்தடுத்து போராட்டங்களாக தொடர்ந்துட்டு இருக்கு. ஆனால் அவங்க போராடுறது டெல்லிங்கிற ஒரு குறிப்பிட்ட மாநிலத்துக்காக இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவோட கல்வி உரிமைக்காகவும் தான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட மாநில இளைஞர்கள் மட்டும் இதை எதை பற்றியும் பேச முடியாமல் ஒரு படத்தோட FDFSக்கு வெயிட் பண்ணுற மாதிரி டைவர்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அப்போ தமிழ்நாட்டோட அரசியல் நிலைமை எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? முதல்ல பிஜேபியோட வேலைகளை பொறுத்த வரைக்கும் டெல்லி போராட்டம் அப்படிங்கிறது ஒரு அடையாள போராட்டமாக இது வரைக்கும் நம்ம பார்த்ததே கிடையாது. இந்தியாவின் முதுகெலும்பா சொல்கிற விவசாயிகள் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக எல்லா வகையான போராட்டங்களையும் அறிவிச்சாங்க, எல்லா வடிவங்களையும் அறிவிச்சாங்க, எல்லா வகையான தாக்குதல்களையும் உள்ளாகினாங்க. பல விவசாயிகள் அந்த போராட்ட காலத்திலே உயிரிழந்தாங்க. இன்றைக்கு வரைக்கும் அந்த உயிரிழந்த விவசாயிகளுக்கு நீதியோ எதுவுமே கிடைக்கல. அப்பேற்பட்ட ஒரு வருஷ போராட்டம் உலக நாடுகளையே திரும்பி பார்க்க வச்சது. உலக நாடுகளே கண்டனம் தெரிவிக்கிற அளவுக்கு விவசாயிகள் இந்த இந்தியாவையே உலுக்கி எடுத்தாங்க அந்த போராட்டத்தில். அதுக்கு அடுத்து டெல்லியை ஸ்தம்பிக்க வச்சது இந்த நாட்டுக்கு பெருமை சேர்த்த விளையாட்டு வீராங்கனைகள். அந்த வீராங்கனைகளுக்கு ஒரு பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஒரு அமைச்சரை பதவி விலக சொல்லி இந்த நாட்டுக்கு பெருமை சேர்த்த வீராங்கனைகள் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்தியாவுக்காக வாங்கின பதக்கங்களை தூக்கி எறிகிறாங்க, இந்த சான்றிதழ்களையும் தூக்கி எறிய தயாராகிட்டாங்க. அப்பேற்பட்ட போராட்டத்துக்கு கூட செவி சாய்க்காத பாஜக அரசாங்கம் தான் நம்மளை ஆண்டுகிட்டு இருக்கு. இன்றைக்கி தன்னெழுச்சியாக எழுந்திருக்கிறாங்க ஒரு கூட்டம். அந்த கூட்டம் எதுக்காகனா ஒரு 20 மாணவர்கள் நீட்டினால் உயிரிழந்த மாணவர்களுக்கு நீதி கேட்டு இறங்குறாங்க. அதில் முக்கியமாக 2 பேர் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அந்த 2 பேர் தான் போராட்டத்தை வழி நடத்தி கொண்டிருக்கிறவர்கள். அவர்கள் சாதாரணமாக நீங்கள் திடீர்னு ஒரு பூமாய் வந்தாங்க அப்படியெல்லாம் நம்ம ஆரம்பத்தில் எல்லாம் பேசப்பட்டுருக்கு. இப்போது அந்த போராட்டத்தை யார் வழி நடத்துகிறா எல்லாமே ஒரு பக்கம் பேசப்பட்டு இருந்தாலும் அந்த 2 பேருடைய பின்புலம் இருக்குல்ல, அவங்க 2 பேருமே ஒரு பத்திரிகையாளர்கள். ஒருவர் கேரவன்ற ஒரு பத்திரிகையில் புலனாய்வு எழுதிக்கிட்டு இருக்கிறார், கட்டுரை எழுதிக்கிட்டு இருக்கிற ஒரு பத்திரிகையாளர். அவரோட வயசு வெறும் 26. 50-60 வயசில் ஒரு பத்திரிகையாளர் புலனாய்வு செய்து எழுத வேண்டிய கட்டுரைகளை 26 வயசுலேயே சமூகம் சார்ந்து ஒட்டுமொத்த பாஜகவுக்கே நடுக்கம் காட்டக்கூடிய உச்சநீதிமன்ற தீர்ப்புகள், பாஜகவினுடைய சட்டத்திட்டங்கள், காவல்துறையினுடைய ஒடுக்குமுறைகள் பற்றி ஒரு பெரிய டெப்த் ஆர்டிக்கல் எழுதி இந்தியாவே திரும்பி பார்க்க வச்ச ஒரு 26 வயது ஒரு ஜேர்னலிஸ்ட் இன்னைக்கு உண்ணாவிரதம் இருக்கிறார். அதே போல் இன்னொரு ஜேர்னலிஸ்ட், அவருமே இந்தியாவில் UG முடிச்சுட்டு அமெரிக்காவில் PG முடிச்சுட்டு இந்த இடத்துக்கு வராரு. இந்த இளைஞர்கள் ஒன்று சேர்றதுக்கு முக்கியமான காரணம் நீட்டை தாண்டி ஒரு நீதிபதி அவர் சொன்ன அந்த வார்த்தை தான் ட்ரிகர் பண்ணி விட்டுருச்சு. அதுக்கப்புறமா இந்த மாணவர்கள், இந்த இளைஞர்கள் ஒன்று சேர்ந்ததுக்கப்புறமா அவங்க ரொம்ப உறுதியாக இருக்காங்க. நேற்று நடந்த அந்த போராட்டம் கூட இது வரைக்கும் நாடாளுமன்றத்துக்கே வராத மோடி நாடாளுமன்றத்துக்கு வராரு. அவரை திரும்பி அவசரமாக ஓட விட்டுருக்காங்க. அமித்ஷாவை திரும்பி ஓட விட்டுருக்காங்க. ஒட்டுமொத்த அமைச்சர்களையும் திரும்பி ஓட விட்டுருக்காங்க. அதாவது அவங்களுடைய புரோட்டோகால்லே இல்லாத, அவங்களுடைய ப்ரொசீஜர்லேயே இல்லாத, நேற்று திட்டமிடாத ஒரு அவசர கூட்டம் ஒன்று நடக்கப்பட்டிருக்கு. அதில் அமைச்சரை தூக்கலாமான்ற ஒரு விவாதம் வரைக்கும் நடந்திருக்குன்னா அதுக்கு காரணம் மாணவர்கள் தான். ஏன்னா இந்தியாவிலேயே மாணவர்களை மட்டும்தான், கன்னியாகுமரியில் ஒரு மாணவனை கை வச்சிங்கன்னா காஷ்மீரில் கொந்தளிப்பாங்க. அப்படி ஒரு விங்கு மாணவர்கள்ட்டே இருக்குது, இளைஞர்கள்ட்ட இருக்குது. அப்படி தான் இந்த போராட்டம் வந்திருக்கு. நேற்று ஒருத்தனை ஒரு காவல்துறை அந்த ரயில்வே போலீஸெல்லாம் தடியடிக்கு பயன்படுத்தியிருக்கு இந்த பாஜகனா. எவ்வளோ தரங்கட்ட ஒரு கேவலமான ஒரு அரசாங்கம் இருக்கும் பாருங்க. அந்த அரசு அவனை அடிக்குது. ஒருத்தனை இல்லை, பல பேர் அடிக்குது. யாரும் தெரிச்சுலாம் ஓடலை, யாரும் தெரிச்சு ஓடலை. அப்படியே நிற்கிறான், அட்ரா நீ அட்ரான்னு. அவன் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கான். ஏன் அவன் அவ்வளோ அடி வாங்க வேண்டிய அவசியம் என்ன? போலீஸ் அடிக்குது, நான் ஒரு கவர்ச்சிக்காக ஒரு போராட்டம் நடத்துகிறேன், கவர்ச்சியை காட்டுறதுக்காக நான் இங்கே மீடியாவோட அட்டென்ஷனை திருப்புறதுக்காக நான் வரேன்னா, அவன் துப்பாக்கி சூடுக்கோ இல்லை கண்ணீர் போய்க்கோ தண்ணீர் பீச்சு அடிக்கும் போதோ இல்லை லத்தி சார்ஜ் அடிக்கும் போதோ அவன் எப்பயோ ஓடி போயிருப்பான். அவன் அங்கே நின்று அட்ரா நான் பார்த்துக்கிட்டே இருப்பான், அட்ரா நீ அடிக்கிறியான்னு சுற்றி போட்டு அடுக்கிறாங்க. நிற்கிறான்னா அவன் அதை விட இந்த சமூகத்தில் மிகப்பெரிய வலியை தாங்கி இருக்கிறான்னு அர்த்தம். அதோட அந்த வலி அவனுக்கு பெருசாக இல்லை, அடிச்சுக்க அப்படின்னு. ஒரு பொண்ணு அதே மாதிரி அடி வாங்குது, நீங்கள் அடிச்சுக்க, எவ்வளோ நாள் அடிச்சுக்க. அவங்கெல்லாம் பார்க்கும்போது ஒரு மிடில் கிளாஸில் வாழ்ந்த, அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு மிடில் கிளாஸில் வளர்ந்து இன்றைக்கி வேலை வாய்ப்புகள் கிடைக்காம அப்படி இருக்கிறவங்க, அந்த மிடில் கிளாஸ் வர்க்கத்தெல்லாம் சேர்ந்தவங்களாம் எனக்கு தெரிஞ்சு போராட்டத்துக்கு வரவே மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டாங்க. ஆனால் அவங்களையே இந்த அரசாங்கம் போராட்டத்துக்கு வர வச்சு தடியடி வாங்கினாலும் பரவாயில்ல நான் நிற்பேன் அப்படின்னு நிற்க வச்சுருக்குன்னா இந்த அரசாங்கம் எவ்வளோ கொடூரமான அரசாங்கம்னு நம்ம பார்க்கணும். அடித்து காவல்துறை அடித்ததுக்கு அப்புறமா அவங்க திரும்பி கலைஞ்சு போயிட்டாங்களான்னு பார்த்தா
அங்கங்கே ஒரு ஓலை குடிசைக்குள்ளே ஆண் பெண் வந்த வேறுபாடு இல்லாமல் ஒருத்தரை பாதுகாத்துக்கிட்டு முடக்கி அங்கேயே ராத்திரி முழுக்க படுத்து திரும்ப காலையில் போராட்ட காலத்துக்கு குளிக்காமலே பரவாயில்ல போராடுவோம் வாங்க, நம்மளுடைய இலக்கு இதுதான் அப்படின்னு நிற்கிறார். அந்த அபிஜித் போராட்டத்தை வழிநடத்துகிற அவர் என்ன சொல்கிறாருன்னா, மாணவிகள்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு போராடினோம், மாணவிகளை எங்களால் காப்பாற்ற முடியலை, ஏன்னா எதிரில் இருந்து தாக்கக்கூடியவர்களுடைய ஆயுதம் ரொம்ப வலிமையாக இருக்குது, நாங்கள் வெறுங்கையோட கொடியும் கம்பம் மட்டும் கையில் வச்சுருக்கோம், எங்களால் என்னத்தை தாக்க முடியும், அவன்கிட்ட எல்லா வகையான ஆயுதங்களும் இருக்குது, நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவு பாதுகாத்தோம், ஆனாலும் பல மாணவிகளை எங்களால் காப்பாற்ற முடியலை, எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு ஒரு தலைமை பண்புலேருந்து அவர் அந்த இடத்துல அந்த ஸ்டேட்மெண்ட் வைக்கிறார். இப்போ வரைக்கும் பாஜக அரசு அவர்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தவோ இல்லை அவங்களோட நியாயமான விஷயங்களுக்கு பேசுகிறதுக்கோ தயாராக இல்லை. ரொம்ப ரொம்ப சிம்பிளான கோரிக்கைகள் தான் வைக்கிறாங்க. நீதிபதிகளாக இருப்பவர்கள் பதவி காலம் முடிந்த பிறகு அரசு பொறுப்புகளில் இருக்கக்கூடாது. ஒன்று, குதிரை பேரம் இங்கே தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி எவனாவது ஆட்சிக்கு மக்களோட ஓட்டை ஒரு கட்சியிலேருந்து வாங்கினதுக்கப்புறம் இன்னொரு கட்சிக்கு போகிறான்னா அவனுடைய தகுதியை கேன்சல் பண்ணிவிட்டு அவனை கைது பண்ணி 20 வருஷம் அவன் எந்த எலெக்ஷன்லையும் போட்டியிடக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போடணும். ஒன்று. அடுத்து தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர்ன்ற பேரில் ஒரே ஒரு ஓட்டை நீக்கினா கூட அவங்க மேலே தீவிரவாத சட்டத்தையே நீங்கள் பாய்ச்சணும்னு சொல்லி சில கோரிக்கைகள், அதே மாதிரி எம்பிகளில் 50% பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நியாயமான கோரிக்கைகள். இந்த கோரிக்கைகள்லாம் வைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, அவங்களாம் ரொம்ப இன்டலெக்சுவல்ஸ், ரொம்ப டெப்த்தாக போய் இந்த கோரிக்கையை வச்சுருக்காங்க. தாய் மாமா திட்டம், நாய் மாமா திட்டம், இந்த திட்டம்லாம் அவங்க வைக்கல, ரொம்ப டெப்த்தாக யோசிச்சுருக்காங்க. அங்கே கை வச்சாதான் ஒட்டுமொத்தமாக மாற்றம் வரும்னு அவன் யோசிச்சு வச்சுருக்கான். அதனால தான் அவன் அந்த கோரிக்கைகளை வைக்கிறான். இவ்வளோ ஒரு இன்டெலெக்சுவலாலாம் பண்ண முடியாது. இப்போ கடைசியாக கூட சஞ்சய் கண்ணான்ற ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே அவர் ரொம்ப நேர்மையாக சொல்கிறாரு, நான் என்னுடைய பதவி காலம் முடிந்ததுக்கப்புறமா நான் எந்த அரசு பொறுப்புகளையும் இடம்பெற மாட்டேன்றாரு. ஏன் அதை சொல்கிறாருன்னா, சீஃப் ஜஸ்டிஸ் மேலே இன்றைக்கி நம்பிக்கை போயிருச்சு இந்தியாவில். குறிப்பாக ராமஜென்ம பூமியில் 5 பேர் அந்த அமர்வு கொண்ட நீதிபதிகள் தீர்ப்பு கொடுக்குறாங்க. அங்கே அயோத்தியை கட்டலான்னு தீர்ப்பு கொடுத்த அந்த 5 பேரும் இன்றைக்கி பாஜகவினுடைய நேரடியான கட்டுப்பாட்டில் அரசு பொறுப்பில் இருக்கிறாங்க. அப்போ இதுதான் எங்களுக்கு இடிக்குது. இந்த மாதிரி நீங்கள் சீஃப் ஜஸ்டிஸ், அதாவது கடைசி மனிதன், ஜனநாயகனுடைய கடைசி நம்பிக்கையே நீதிமன்றம் தான். அந்த நீதிமன்றமே போயிருச்சுன்னா அப்புறம் அவன் எதுக்கு யாரை போய் நம்ப போகிறான்? அப்போ அந்த இடத்த நான் சரி செய்வேன்னு யோசிக்கிறான்னா அவன் தான் மாற்றத்துக்கான ஒரு மாணவனா இளைஞனா இந்த இந்தியாவில் ஒரு போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறான். இப்போ இங்கே இருக்க கூட்டத்தை, இங்கே ஒரு தற்கூரி கூட்டம் என்ன நடத்துது, ஜனநாயகனை கொண்டாடு, மயிரை முதுங்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. பாலை ஊற்று, பட்டாபிஷேகம் பண்ணு, தேட்டரில் அலங்காரம் பண்ணுன்னு பண்ணிக்கிட்டு இருக்கான். டேய், உங்களை மாதிரி தாண்டா அவனுங்க எதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கடா. ஜனநாயகன் இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம், இல்லைன்னா அதுக்கடுத்த வாரம் கூட பண்ணிக்கலாம்டா. இதை பாருங்கடா, முதல்ல உன்ன மாதிரி இருக்க ஒரு பொண்ணு அடி வாங்குதுடா, 100 இராணுவ வீரர்கள்ட்ட அடி வாங்குதுடா ஒரு பொண்ணு, உன்ன மாதிரி இருக்க ஒரு பையன் அடி வாங்குறான்டா, ரத்தம் சொட்ட ஓடுறான்டா. அவனுக்கு என்னடா தேவை? அந்த போராட்டத்தை அவன் பைகாட் பண்ணிட்டு வேறு ஏதாவது வேலை கூட போய்க்கலாம், அவன் குடும்பத்தை அவன் காப்பாற்றிட்டு போயிடுவான். அவன் எதுக்கு அந்த இடத்துல குளிர்லையும் மழையிலையும் தடியடிலையும் வாழ போகிறான்? அப்போ இந்த கூட்டத்தை திட்டமிட்டே நீ அந்த பார்ட்டியை பற்றி பேசக்கூடாது, காக்ரோச் ஜனதா பார்ட்டியை பேசக்கூடாது, அந்த ப்ரொட்டஸ்ட்டை பேசக்கூடாது, அந்த தடியடியை பேசக்கூடாது. இங்கே விஜய் நடந்தார், கோட்டு போட்டார், சிரிச்சார், சேவ் பண்ணலை அப்படின்னு பேசு, ஜனநாயகன் ரிலீஸை பேசு அப்படின்னு ஒரு திட்டமிட்ட ஒரு சதி இங்கே நடக்குதுல்ல. இப்படி இளைஞர்களை சுத்தமாக அரசியலிருந்து வெளிப்படுத்தி அப்படியே ஒரு பக்கம் நகர்த்தி கொண்டு போகிறது தான் இந்த தமிழ்நாடு அரசு, விஜய் அரசு முக்கியமாக பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் சொன்னது ரொம்ப சரி. அவங்க மொத்தமாக டைவர்ட் பண்ணுறாங்க. தமிழ் இவ்வளோ பெரிய பிரச்சனை டெல்லியில் நடக்கிறத தமிழ்நாட்டில் அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைங்கிற மாதிரி கடந்து போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் சென்ட்ரலில் எடுத்துக்கிட்டோன்னா எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாரும் சிஜேபி நடத்துகிற இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கும் மாணவர்களுக்கும் உறுதுணையாக நிற்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் கேரளாவில் இப்போ காங்கிரஸோட ஆட்சி தான். நேற்று கேரளாவில் ஒரு எஸ்எஃப்ஐ அமைப்பு சார்ந்தவங்க இந்த சிஜேபிக்கு ஆதரவாக போராட்டம் நடத்தினப்போ கேரளா போலீஸ் அவங்க மேலே தண்ணீர் பாய்ச்சி அடித்து அந்த இதை கலைச்சி விட்டுருக்காங்க. அப்போ காங்கிரஸ் ரெட்டை வேடம் போடுதா, சென்ட்ரலில் ஒரு மாதிரி ஸ்டேட்டில் ஒரு மாதிரின்னு? காங்கிரஸ் எப்போவுமே அப்படி தான். அது ஒரு காரியகார காங்கிரஸ், புரோக்கர் காங்கிரஸ் அப்படி தான் இருக்கும். நீ கேரளாவில் காங்கிரஸை பற்றி பேசணுன்னா, கேரளாவில் ராகுல் காந்தி தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது பினராயி விஜயனை என்னன்னு சொன்னார்னா, பினராயி விஜயனும் பிஜேபியும் ஒன்றுன்னு சொல்லி பேசினார். இப்போ ஏற்பட்ட ஒரு காங்கிரஸ் கிட்ட போய் நம்ம நேர்மை எதிர்பார்க்க முடியுமா? நீங்கள் காங்கிரஸ் கேரளாவில் ஆட்சியை பிடிக்கணும், ஓகே ரைட்டு, அதுக்கு நீங்கள் நிர்வாக ரீதியான குறைபாடுகளை வைக்கலாம், ஊழல் நடந்திருக்கு, வளர்ச்சி இல்லை அப்படி வைக்கலாம். என்ன ஒரு அபண்டமான ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்கீங்க, உங்களுக்கு அசிங்கமாக இல்லை?
இப்படி வெக்கமா இல்லை இது சொல்றதுக்கு. இந்தியா கூட்டணின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணீங்கல்ல, அதில் அந்த கட்சியும் ஒரு அங்கம். அந்த கட்சி ஒரு அங்கம் பெற்றிருக்கிற அந்த கட்சி எப்படி பாஜகவோட கூட்டணி வைக்கும்? நீங்கள் மற்ற கட்சியை கூட சொல்லுங்கள், உன் கட்சியவே முதல்ல உனக்கு ஒழுக்கமாக பார்க்கறதுக்கு வக்கு இல்லை. நீங்கள் சிபிஎம்மை போய் அப்படி சொல்லியிருக்கீங்க. அப்படியே நீங்கள் கர்நாடகாவுக்கு வந்தால் கூட அதே தான். அங்கே வந்து பேருக்கு தான் மாநில அரசு காங்கிரஸ், ஆனால் அது ஒரு பாஜக அரசு மாதிரி தான் அது செயல்படும். தமிழ்நாட்டுக்கு ஒரு நீதியாக தமிழ்நாடு காங்கிரஸ் பேசும், கர்நாடகாவுக்கு ஒரு நீதியாக கர்நாடகா அரசில் காங்கிரஸ் அங்கே ஒன்று பேசும். அதனால் இந்த காங்கிரஸோட சாப்டர்லாம் வந்து எப்படின்னா, இப்போ சிஜேபியை வந்து அவங்களோட ப்ரொட்டஸ்ட்டாக கையில் எடுக்க நினைப்பாங்க. ராகுல் காந்தி தனக்கான ஒரு ஊடக வெளிச்சத்துக்காக வேணால் அதில் உள்ளே போய் சீனை போடுவார், ஏமாற்றுவார். இப்போ வரைக்கும் அங்கே ஆராசா போயிருக்காரு. யாருக்காவது ஏதாவது தெரியுமா? பெரிய அளவில் யாருக்குமே எதுவும் தெரியாது. பிரகாஷ் ராஜ் போயிருக்காரு, எம்பி கனிமொழி அவர்கள் போயிருக்கிறாங்க. யாருக்காவது தெரியுமா? அவர்களாம் உணர்வு ரீதியாக போய் ஒரு ஆதரவு கொடுத்துருக்காங்க. சிபிஎம்மில் இருக்கிற, எஸ்எஃப்ஐயில் இருக்கிற, ஏஎஸ்எஃப்ஐயில் இருக்கிற, இல்லை சிபிஐயில் இருக்கிற எல்லாருமே அங்கே போய் நிற்கிறாங்க. இன்றைக்கும் களத்தில் இருக்கிறாங்க. எல்லா போராட்டக்காரரும் இருக்கிறாங்க. அந்த இவர் இருக்கார்ல, அபிஜித், அவர் இங்கே வரும்போதே சிபிஎம்மில் இருக்கிற தோழருக்கு ஃபோன் பண்ணிட்டு தான் உள்ளே வராரு. அவர் வரும்போது என்ன செய்கிறாருன்னா, அம்பேத்கர் தூக்கி பிடிச்சி ஒரு புத்தகத்தை காமிச்சிக்கிட்டு தான் இந்த போராட்டத்துக்குள்ளே உள்ளே நுழையிறாரு. ரெண்டாவது, நான் வரப்போகிறேன், ரகசியமாக வரேன் அப்படியெல்லாம் சொல்லலை. நான் போராட்டம் பண்ணேன், நான் இந்த நாள் வரேன், நான் வந்து கூடுறேன், நீங்கள் வாங்கன்னு சொல்லி தான் அந்த போராட்டத்துக்கே வராரு. அவ்வளோ அடிகள், அவ்வளோ அவமானங்கள், முட்டை அடிக்கிறான், மை அடிக்கிறான், எல்லாத்தையும் தாங்கிறாங்க. அவ்வளோ இந்த சங் பரிவார் உள்ளே போய்ந்து அவரை அடித்து இவங்களெல்லாம் நசுக்குவோன்னு சொல்கிறானுங்க ஓப்பனாக. அவ்வளோத்தையும் தாங்கி உள்ளே வராங்க. இந்த காங்கிரஸ் நினச்சதுன்னா இதை எங்கெல்லாம் ஆட்சியில் இருக்கோ அங்கே எல்லா இடத்துலையும் இதை பண்ண முடியும். ஏன் பண்ணலை? அப்போனா அவங்களும் இதை விரும்பலை. நீங்கள் வந்து ஆமாம், அவங்களும் அதை விரும்பலை. நீங்கள் குதிரை பேரம்னு சொன்னால் காங்கிரஸுக்கும் அது அடிபடும், அவங்க கட்சிக்காரனும் சாவான். எலெக்ஷன் கமிஷனில் எஸ்ஐஆர்னு கொண்டு வந்தால் அவனுக்கும் அது அடி வாங்கும். அதே போல் உங்களுக்கு சீஃப் ஜஸ்டிஸ் பிரச்சனையில் ஏற்கனவே இந்த ஃபார்முலாவை கையில் எடுத்ததே காங்கிரஸ் தான். அப்போ அவங்களுக்கும் அது சிக்கலாகும். நாளைக்கு நாம் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த கொள்கையெல்லாம் நம்ம ஏற்றுக்கொண்டோம்னா இதெல்லாம் நமக்கும் பிரச்சனை. ஏங்க காங்கிரஸ் ஓப்பனாக சொல்லுமா, நாங்கள் வந்து சிஜேபியோட கோரிக்கைகள் எல்லாத்தையுமே நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு சொல்லுமா? சொல்லாது. ஏன்னா அது பேரளவில் தான் காங்கிரஸ் பிஜேபின்னு வேறு, மற்றபடி எல்லாம் ஒன்று தான் அது. அதனால் அதை பிரிக்கலாம் முடியாது. ஏதோ 1-2 விஷயத்தில் மதத்துக்கு எதிராக அவங்க பேசலாம், ஆனால் வந்து பெரிய அளவில் அவங்க எதிர்ப்பெல்லாம் அவங்க காட்ட மாட்டாங்க. சரி, இப்போ நான் இன்னொரு விஷயம் இருக்குது. தமிழ்நாடு அரசியல், இந்திய அரசியலை தள்ளி தமிழ்நாடு அரசியலில் இப்போ முக்கியமான டாபிக் காவிரி மேகதாது. அது சென்ட்ரல்லையும் பேசப்பட்டுட்டு இருக்கு. விஜய் அவர்கள் ஏன் இது குறித்து வாயே திறக்க மாட்டேங்கிறாரு? சிவராஜ்குமார் பேசும்போது தமிழ்நாடு தரப்புலேருந்து அணை கட்டுற விவகாரத்தில் எங்களுக்கு எந்த கோரிக்கையும் அவங்க வைக்கவும் இல்லை, தண்ணி கூட எங்கிட்ட கேட்கவும் இல்லை திறந்து விட சொல்லி. அப்படி இருக்கும்போது இங்கே இருக்கிற தோழமை கட்சிகள், தாவேகாவோட தோழமை கட்சிகள் ஏன் விஜய் அவர்களை ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காங்க, இதை பற்றி பேச விடாமல்? இப்போ நம்ம அங்கே போய் கேட்டால் 6 மாதம் டைம் கொடுங்க கூட்டணி கட்சியும் கேட்கும். அதுக்குள்ள தண்ணி இல்லாம போயிடும். ரெண்டாவது, இந்த வித்தை இருக்குல்ல, நான் மாற்றம் தரப்போறேன், மண்ணாங்கட்டி தரப்போறேன் அப்படின்னு ஏமாத்தினது இருக்குல்ல, அதெல்லாமே போய் புருடாதான். ஆல்ரெடி கர்நாடக அரசு மேகதாதுல வந்து அணை கட்டுறதுக்கு அளவுலாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சென்சஸ் அளவு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அது கட்டுவதற்கான வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஆளுங்க வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக பண்ணுற மாதிரி ஒசூரில் ஒரு டேமை கட்டிக்கலாம், சுவிட்சு கண்ட்ரோலர் 2 பேர்ட்டையும் ஒரு சுவிட்சு கொடுத்துருவோம், ஆளுக்கு போட்டு விளாட்லான்னு பேசுகிற அளவுக்கு தான் தாவேகா கூட்டத்தில் இருக்குது. அப்போ இப்படி ஒரு இது இருக்கா? இங்கே நீங்கள் வந்து கூட்டணி கட்சிகள் ஏன் செய்யலைன்னா முதல்ல காங்கிரஸ் பேசுமா? முதல்ல காங்கிரஸுக்கே அது ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது. காங்கிரஸ் பேசாது. திருமாவளவன் பேசுவாரானா, திருமாவளவனும் கர்நாடகாவில் கட்சியை பதிக்கிறதுக்கான வேலைகளில் இருக்கார். ரெண்டாவது, அவருடைய கட்சி கட்டுப்பாடே அவரை வந்து இல்லை, போன தேர்தலில் கர்நாடகாவில் விசிகா நின்றுச்சு, பல இடங்களில் விசிகா அவங்க நின்னாங்க. ரெண்டாவது வந்து இங்கே வந்து அந்த கட்சி வந்து கட்டுப்பாடுகளை மீறி போயிட்டு இருக்கிற ஒரு சூழலை நம்மளால் வெளியிலேருந்து உணர முடியுது. அவருடைய டெய்லி பேச்சிலேருந்து எல்லாமே உணர முடியுது. அது காலப்போக்கில் சரியாகுன்ற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது தனி. அப்போ அந்த கூட்டணி கட்சிகள் வந்து என்னென்னா, இன்றைக்கி வந்து ஒரு அதிகார போதை கிடச்சா போதும்னு போய் உட்காந்துருக்கிறது தான், அவ்வளோதான். அந்த அதிகார போதையில் வந்து அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. நான் அதில் விசிகாவை சொல்லலை, மற்ற கூட்டணி கட்சிகளை சொல்கிறேன். விசிகா வந்து கேட்டிருக்க அந்த அதிகாரத்துக்கு பின்னாடி இருக்க அரசியலும், காங்கிரஸ் போய் உட்கார்ந்துருக்க அந்த அதிகாரத்துக்கு பின்னாடி இருக்க அரசியலும் வெவ்வேறு. ரெண்டுத்தையும் ஒப்பிட முடியாது, வெவ்வேறு. இவங்க கேட்டிருக்கிற அந்த அதிகாரத்துக்கு பின்னாடி இருக்க அரசியலில் ஒரு பெரிய மாற்றம் இருக்குது. அடுத்தடுத்து அவங்க இன்னைக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பை வச்சு அவங்க அடுத்தடுத்து போகும்போது நிறைய வாய்ப்புகளை பின்பற்றி அவங்க அதிகாரத்தை கைப்பற்றி நிறைய மாற்றங்களை கொண்டு வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் காங்கிரஸ் அப்படி இல்லை, நம்பர் கணக்கில் அதிகாரத்தை வாங்கிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு கொள்கையும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, அவ்வளோதான் விஷயம். இந்த மேகதாது பற்றி முதல்ல விஜய்க்கே தெரியாது. அது எந்த மாவட்டத்தில் அணை இருக்குன்னு கூட அவருக்கு போய் உட்காந்தா அவருக்கு தெரியாது.
அது அவ்வளோதான் அந்த பிரச்சனை. என்னையிலேருந்து ஆரம்பிக்குது, கோர்ட் என்ன நடந்துக்கிட்டுன்னு உட்காந்து பேசுனா அதெல்லாம் தெரியாது. எழுதி கொடுத்தா பேசுவார், அவ்வளோதான். எழுதி கொடுத்தா பேசுவார். நீங்கள் இப்போ வரைக்கும் பரந்தூர் விமான நிலையத்தில் போய் பேசுனீங்களே ஞாபகம் இருக்கா? ஆமாம் பேசுனேன். ஆமாம் இப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்கல்ல? ஆமாம் வந்துட்டேன். இப்போ பரந்தூர் விமான நிலையத்தை கட் பண்ண வேண்டியது தானே? நீங்கள் தானே சொன்னீங்க விமான நிலையம் வேணான்னு சொல்லலை, ஆனால் விவசாய நிலத்தில் வேணான்னு சொன்னீங்கல்ல. சரி, அது விவசாய நிலம் தான் நீங்கள் சொன்னீங்க. இப்போ வேற எங்கேயாவது மாற்றுறதுக்கு ஒன்று இவர் ஆர்டர் போட்டிருக்கணும், இல்லை மத்திய அரசாங்கம் கண்ட்ரோலில் தான் அது இருக்குன்னா மத்திய அரசாங்கத்துக்கு ஏதாவது ஒரு கோரிக்கை வச்சுருக்கணும். இப்போ வரைக்கும் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட தமிழ்நாடு அரசு எந்த கோரிக்கையும் வைக்கலை. 2வது விமான நிலையம் சென்னையில் அமைய கோரி எந்த ஒரு கோரிக்கையும் வைக்கலை அப்படின்னு மத்திய அமைச்சர் ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அப்போ இது நம்மளை ஏமாத்துற கண்கட்டி வித்தையை தான் விஜய் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவ்வளோதான் விஷயம். இப்போ நான் ஒரு விஷயம் நினைக்கிறேன் என்னென்னா, தோழமை கட்சிகளாக இருக்கிற நீங்கள் சொன்ன மாதிரி விசிகாவை எடுத்துக்கும், அவங்க இவ்வளோ தூரம் விஜய் அவர்கள் பண்ணுற தப்பெல்லாம் மறைச்சி பேம்பர் பண்ணுறாங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சேலத்தில் அந்த அம்பேத்கர் சிலை பிரச்சனை வந்தப்போ இது தாவேகா அரசுக்கு களங்கம் ஏற்படுத்த யாரோ சதி பண்ணுறாங்கன்னு திருமாவளவன் முந்தி அடிச்சுட்டு பேசுகிறாரு. இப்போ சபாநாயகர் சட்டமன்றத்துக்குள்ளே பூட்டி வச்சா நாங்கள் எலும்புகளை உடச்சிட்டு எங்களுக்கு வெளியே வர தெரியும்னு மார்க்கண்டேயன் அவர்கள் பேசினதுக்கு கேஸ் போட்டதுக்கப்புறம் வன்னியரசு அவர்கள் முந்திட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, எல்லாருக்கும் எலும்புகள் இருக்குன்னு ஞாபகப்படுத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. இப்படி விஜய் பேசுறதுக்கு முன்னாடி இவர்கள் எல்லாம் பேசுறதுக்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்குது. அது என்னன்னா, ஆதவர்ஜுனா அவர்கள் அன்புமணி அவர்கள் கூட பேட்மிண்டன் விளையாடினதுக்கு அப்புறம் அன்புமணி அவர்களை புகழ்ந்து பேசுறாரு. ஒருவேளை நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த அரசியல் அதிகாரம் பறி போயிடுமோ அப்படிங்கிற பயத்தில் விசிகாவில் இருக்கவங்க இப்படி பண்றாங்களோ? இல்லை, அப்படி பண்ண முடியாது. ஏற்கனவே பாமக தானா வாழ்த்தனா வரேன்னு சொல்லி தாவேகாவை அப்ரோச் பண்ணும்போது தாவேகா வேணான்னு சொல்லிருச்சு. அதனால் தாவேகா அந்த பாமகவை ஏற்றுக்காது. ஒருவேளை ஏற்றுக்குச்சு அப்படின்னா இன்றைக்கி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த 6 ஆதரவு, ஐயுஎம்எல் எப்படின்னு தெரியாது, ஆனால் விசிகா, சிபிஐ, சிபிஎம் 3 அந்த 6 ஆதரவும் அப்படியே வாபஸ் பெறுவாங்க. பாமக உள்ள வந்துச்சுன்னா, பாமக இந்த கூட்டணிக்கு வந்துச்சுன்னா வாபஸ் பெறுவாங்க. அது எல்லாமே இந்த தாவேகாவுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் ஏன் பாமக வேண்டாம் அவங்க ஒதுக்குறாங்கன்னா, இவங்களுக்கு ஒரு முற்போக்கு முகம் தேவைப்படுது, அவ்வளோதான். அதே நேரத்தில் தன் மீது வரக்கூடிய களங்கத்துக்கு தாவேகா பதில் கொடுக்கறத விட கூட்டணி கட்சிகளை வச்சு எங்களுக்கு இதை நீங்கள் பேசுங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் டெய்லி நடக்கும்போது நீங்கள் பேசுனீங்கன்னா அது கொஞ்சம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கள் விளக்கம் கொடுத்தோம்னா அந்த விஷயம் பெருசாகும், நீங்கள் பேசுனீங்கன்னா அது மூடி மறைக்கப்படும் சொல்லி கூட்டணி கட்சிகளுக்கு அழுத்தம் கொடுப்பாங்கன்னா அப்படி வேணால் இது நடக்க வாய்ப்பு இருக்கே தவிர பாமக வந்துருமோ அதுக்காக நம்மளுக்கு அதிகாரம் போயிருமோன்னு விசிகா பண்ணலாம் வாய்ப்பு கிடையாது. கண்டிப்பாக இல்லைங்கிறீங்க? வாய்ப்பு இல்லை, அப்படியெல்லாம் பண்ண முடியாது. இன்னொன்று, விசிகாவுக்கு இப்படியெல்லாம் அதிகாரத்துக்குள்ளே இருக்கணும்னு எந்த அவசியம் கிடையாது. டக்குன்னு வெளியில் ஈஸியாக வந்துருவாங்க, தேவை கிடையாதுன்னு ஓப்பனாக வந்துருவாங்க. திருமாவளவனுக்கு பெரிய வாய்ப்புகளில் இதுக்கு முன்னாடி கடந்த காலங்களில் அவர் கிடச்சிருக்கு. இருந்தாலும் அதையே வேணான்னு தூக்கி எறிஞ்சவர் தான் அவர். அப்படின்னும் போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு அமைச்சருக்காகலாம் நம்ம விட்டு உள்ளே போகணும்னு அவசியம் கிடையாது. ஆல்மோஸ்ட் அவர் இப்போ முன்னாள் அமைச்சர் தான். இப்போ அமைச்சர் போனாலும், ஆமாம், கண்டிப்பாக ஆட்சி அதிகாரத்தில் இனிமேல் அவர் எந்த கூட்டணி கட்சிகளுக்கு போனாலும் எனக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு குவாட் பண்ணுற அளவுக்கு அந்த நிலைக்கு நகர்ந்துட்டாங்க. அதனால் அவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமாலாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க இதுக்காகலாம் அவங்க அப்படி பண்ணுவாங்கன்னு அவசியம் கிடையாது. ரெண்டாவது, பாமக அழிஞ்சு போன ஒரு கட்சி, கட்சியை வளர்ந்துக்கிட்டு இருக்க ஒரு கட்சி ஏன் பயப்படணும்னு ஒன்று இருக்குல்ல, அந்த கேள்வியில இருந்து பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ பாமகவுக்கு எத்தனை எம்பி இருக்குது, விசிகாவுக்கு எத்தனை எம்பி இருக்குது, பாமகவில் எத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க, எத்தனை பெர்சன்டேஜ் இருக்குது, விசிகாவுக்கு எத்தனை இருக்குது அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படி பார்த்தா நமக்கு இந்த புரிதலேருந்து நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. அப்போ விசிகா இதுக்காக இதை பண்ணலை, ஒருவேளை கொடுக்கப்படுற இதுக்கு முன்னாடி இருந்தே விசிகா தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்குது. ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே இது தாவேகா அரசை கவிழ்க்கிறது தொடர்ச்சியான சதிகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு திருமாவளவன் ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே பேசிட்டு தான் இருக்காரு. இவங்க மேலே என்னெல்லாம் களங்கம் வருதோ அப்பெல்லாம் இவங்களும் பேசிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் கண்டனம் தெரிவிக்கணும்னா எல்லாத்துக்கும் கண்டனம் தெரிவிச்சிருப்பாங்க. நீங்கள் இது சமூக நீதித்துறைன்னு மாற்றினாங்கல்ல ஆதி திராவிடர் நலத்துறையை, அப்போ மாற்றினதில் வன்னியரசும் திருமாவளவன் மட்டும் கேள்வி கேட்கல, ஆனால் கட்சியில் இருக்க மற்றவர்கள்லாம் கேள்வி கேட்டாங்க. அப்போ இதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் கேட்காதீங்க, நீங்கள் கேட்டால் அந்த இஷ்யூ வேறு மாதிரி போகும், நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்கு நீங்கள் பேசுங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு கூட்டணி கட்சியாக இருந்து ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுது. அவ்வளோதான். அந்த அழுத்தத்தை அவங்களால நிராகரிக்க முடியாத ஒரு சூழல், அரசியல் சூழல், அவ்வளோதான். ரொம்ப இக்கட்டான சூழல், ஒரு பாஜகவை எதிர்க்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல்லாம் வரும்போது அப்போ தாவேகா ஆதரவு கொடுக்குதுன்னா அப்போ இந்த விமர்சனங்களை நம்ம வைக்கலாம், ஏன் இப்போ போய் காப்பாற்றுது அப்படின்னு. நீங்கள் அதனால் திருமாவளவன் கேட்குறோம், ஏன் பாஜக விஜய் எதிர்க்க மாட்டாருமோ அதான் நாங்கள் எதிர்க்கிறோம்ல. ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பின்னாடி நாங்கள் எதிர்க்க மாட்டோம்னு வரல, அவர் எதிர்க்க மாட்டாருன்னு வரல, அதான் நாங்கள் எதிர்க்கிறோம்ல. ஆனால் விஜய் அவர்கள் எதிர்க்கிறது இல்லைல்ல, எதிர்க்கிறது இல்லை தான், எதிர்க்கிறது இல்லை. இப்போ அவர் ஆதரவும் கொடுக்கல.
அப்படின்னும் போது அந்த கூட்டணி கட்சியினுடைய அழுத்தத்திலிருந்து அவங்க பாதுகாக்கிறாங்க. அது எவ்வளோ நாள் நீடிக்கும்னா அது அவங்களுக்கே பெரிய ஆபத்தை போய் முடியும்னு அவங்க இன்னும் கொஞ்ச நாளில் உணர ஆரம்பிச்சிருவாங்க. அது நல்லது கிடையாது தான், ஆனால் அது கொஞ்ச நாள் அவங்க உணரவாங்க. இப்போ விஜய் அவர்கள் கொஞ்ச நாள் முன்னாடி தோழமை கட்சிகளோட கூட்டம் ஒன்று நடத்தினார். ஆனால் அந்த கூட்டத்தில் விஜய் வெறும் 4 நிமிஷம் பேசிட்டு உட்கார்ந்துட்டாரு. இதுவே தோழமை கட்சிகள் மத்தியில் பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. வெளியே வந்த அந்த கட்சியோட மூத்த நிர்வாகிகள் பத்திரிகைகளை சந்தித்து சொல்லும்போது விஜய் அவர்கள் கூட்டணின்னு ஒன்று அமைக்க ஏன் நினைக்கிறாருன்னா இவர் மேலே வர்ற அவதூறை அவங்க எதிர்கொள்ளணும். இப்போ நம்ம சொன்ன மாதிரி தான் அவங்களே பேசி பதில் சொல்லிடணும். அதுக்காக மட்டும்தான் ஒரு தோழமை கட்சிகள் அவர் எதிர்பார்க்குறாரு, கூட்டணி ஏற்படுத்த நினைக்கிறாரு. மற்றபடி பாஜகவை எதிர்க்கவோ மதவாத அரசியலை எதிர்க்கிற ஐடியாவோ விஜய்க்கு இல்லை அப்படின்னு விசிகாவோட நிர்வாகிகளும் கம்யூனிஸ்ட் கட்சிகளோட நிர்வாகிகளும் பத்திரிகை துறைக்கு சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி எந்த விதமான எதிர்ப்பையும் பதிவு செய்யாத ஒருத்தரை பாதுகாக்க வேண்டிய அவசியம் என்ன? இப்போ ஒரு சூழல்ல இருந்து வெளியில இருந்து பார்த்தோன்னு வைங்களேன், இன்னைக்கு தாவேக அரசை பாதுகாக்க வேண்டிய இடத்துக்கு இந்த கூட்டணி கட்சிகள் இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, இன்னைக்கு தாவேகாவை ஆட்சியில் அமைய வைக்கிறதுக்கு முக்கியமான பங்கு வச்சதுல திமுக ஒன்று. அவங்க தான் அனுப்பி விட்டது கூட்டணி கட்சிகளை. இப்போ இவங்க தாவேக அரசை பாதுகாக்காம திமுகவும் இந்த கூட்டணி கட்சிகளை அனுப்பி விடலைன்னா இன்னைக்கு அரசியல் சூழல் என்னவா இருக்கும் நமக்கு புரியும். ஆல்மோஸ்ட் இடைத்தேர்தல் மறுபடியும் தேர்தல் வர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கும். அப்போ வேற வழி இல்லைன்னா வேற வழி இல்லாத ஒரு சூழல்னு ஒன்று உருவாகுதுல்ல, இது பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு. ரெண்டாவது, அவர் எதிர்ப்பும் ஆதரவும் இல்லாத நிலைப்பாட்டில் இருக்கிற வரைக்கும் கொஞ்ச நாள் வரைக்கும் இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, கூட்டணி கட்சிகள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க. இவர் என்னைக்கு அந்த ஆதரவுன்ற ஸ்டாண்டுக்கு போகிறாரோ இல்லை ஓவராக அதிகமாக மௌனம் காக்குறாரோ அன்னைக்கு இவங்க வந்து யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அதில் தான் இவங்க ரொம்ப தெளிவாக கூட்டணி கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, அது சிபிஎம்மோ சிபிஐயோ விசிகாவோ என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் பாஜக எதிர்ப்பு அப்படின்னும் போது நாங்கள் வந்து அதில் திமுகவோட இணைஞ்சு தான் அந்த எதிர்ப்பை நாங்கள் சந்திப்போம்னு சொல்கிறாங்க. ஏன் அதை தாவேகாவோடய சொல்லலாம்ல? இங்கே தான் வந்து சேர்ந்து சொல்கிறாங்க. அப்படின்னும் போது வேற வழி இல்லாமல் இந்த பொம்மையை நம்ம வச்சு ஆகணும், இதை வச்சு நம்ம ஏதாவது ஒரு ஜனநாயகமான ஒரு அரசியலை செய்யணும்னு நினைக்கிறாங்க. இதை விட்டுட்டோம்னா வேற ஒரு பெரிய பூதம் வந்து உட்காந்துக்கும், அது ஒரு பெரிய தொல்லையாக இருக்குது. அதனால் இந்த இதையே வச்சு சமாளிப்போன்ற ஒரு இக்கட்டான சூழலில் தான் நகருது. அதனால தான் அங்கேருந்து அவங்களும் அதே கோரிக்கையை வைக்க வேண்டிய சுச்சுவேஷன் இந்த அரசியலில் எழ ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு காலையில் ஒரு முக்கியமான செய்தி ஒன்று வந்திருக்கு. தமிழ்நாட்டில் 60 நாளில் 100 கோடி ரூபாய் ஊழல். கோயில் நிலத்தை 100 கோடி ரூபாய் நிலத்தை 2 கோடிக்கு பத்திரப்பதிவு பண்ண ஒரு ஊழல். சார் பதிவாளர் ஓப்பனாக சொல்கிறார், இந்த அரசாங்கம் பிளான் பண்ணி என்னை மாட்டி விடுறாங்க, அவங்க பண்ண தப்புக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி இவங்களுக்கு வேண்டிய ஆளை கொண்டு வந்து பத்திரப்பதிவு பண்ணியிருக்காங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட தோழர் சண்முகம் என்ன சொல்கிறாருன்னா, அமைச்சருக்கு தொடர்பு என்பதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அதாவது அமைச்சர் தப்பு பண்ணிட்டு பாரு, நான் நம்பலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அவர் அமைச்சர் ரமேஷை காப்பாற்ற நினைக்கிறாரா? தாவேக அரசியை காப்பாற்ற நினைக்கிறேன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இது அப்பட்டமான ஒரு ஊழல், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஊழல் நடந்ததுனால தான் இந்த சார் பதிவாளரை நீக்கியிருக்காங்க. ரெண்டாவது, நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு என்னன்னா, அப்போனா நீங்கள் 2 சார் பதிவாளரையும் நீக்கணும், லீவ் போட்டவரையும் நீக்கணும், இவரையும் நீக்கணும்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, லேண்டு வாங்கினவருடைய ஃபோட்டோ லீக் ஆகுது. அவரை பார்த்தா 2 கோடி இல்லை 100 கோடிக்கெல்லாம் சொத்து வச்சிருக்கிற மாதிரியே தெரியல, ஒரு அப்பாவியான ஒரு ஆள் மாதிரியான ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் ஆகுது. இதுக்கு பின்னாடி அப்படியே தொடர்ந்து பல சர்ச்சைகள் வருது. இவர் அந்த செய்திகள்லாம் பார்த்தாரா இல்லையா என்னன்னு தெரியல. ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் பின்னாடி காப்பாற்றுவதற்கான முயற்சிகள் இருக்குன்றதான் தெரியுது. அதே போல் கட்சிக்குள்ளே சில கான்ட்ரவர்சியும் உள்ளே ஓடுது. சிடிஆர் நிர்மல்குமார் கட்சி அலுவலகத்தை திறக்கும் போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட எம்பி சு வெங்கடேசன் போய் அதை திறந்து வைக்கிறாரு. அதுவே ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆகுது. அது என்னன்னா, எதுக்கு நீங்கள் போய் இன்னொரு கட்சியோட அலுவலகத்தை போய் திறக்கணும்? ஒரு அரசு நிகழ்ச்சியில் உங்களை கூப்பிடுறாங்க, மதுரை எம்பியை சேர்ந்தவர்கள் இல்லைங்க, ஒரு அரசு கூப்பிடுறாங்க அப்படின்னா நீங்கள் அதில் போய் உட்காரலாம். இன்னொரு கட்சி அலுவலகத்தை திறக்கிறதுக்கு உங்களை கூப்பிடுறாங்க, அது ஒரு ஆர்எஸ்எஸ்ஸாக இருந்தவரை வந்து உங்களை கூப்பிடுறாரு, நீங்கள் ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக பல முறை நாடாளுமன்றத்தில் முழங்கி இருக்கிறீங்க அப்படின்னும் போது நீங்கள் எப்படி போவீங்கன்னு கட்சிக்குள்ளேயே நிறைய கொஷின்ஸ் எல்லாமே எழ ஆரம்பிச்சிருந்துருக்கு. அதே நேரத்தில் அந்த கட்சி ஆஃபீஸை திறந்துட்டு அதே இடத்துல அவர் வந்து ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு, தேசிய கீதம் பாடுறதுல தப்பு இல்லை, எத்தனை வாட்டி வேணாலும் பாடலான்னு சொல்கிறாரு. பல கான்ட்ரவர்சிகள் உள்ள நிலவ ஆரம்பிச்சிருக்கு. அது எப்போ முடிவு வரும் என்னன்னு தெரியல. மேபி அது சீக்கிரம் சார்ட் அவுட் ஆகணும். அதான் சொல்கிறேன், இந்த கூட்டணி கட்சிகளை வச்சு இந்த பிரச்சனைகளை காப்பாற்றுறதுக்கான வேலைகளை தாவேக அரசு பண்ணுது அப்படின்னு நமக்கு தெரியுது. எல்லா பிரச்சனைகள்லையும் நீங்கள் பேசுங்க எங்களுக்கு பதிலாக, நாங்கள் பேசினா பிரச்சனையாயிரும், நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி பேச வச்சு காய் நகர்த்துறது தாவேக அரசு. உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்கு. கேரளாவில் தாவேகா கட்சியை தொடங்க போறாங்களா? கேரளாவில் ஆபரேஷன் தாவேகா. அதுக்காக திமுகவோட
அங்கே இருக்கிற கேரளாவில் இருக்கிற திமுக அதிமுக ஆதரவாளர்களை தங்கள் பக்கம் இழுக்கிற வேலையில் தாவேக்கா முழுமூச்சாக இறங்கியிருக்காங்க. முதல் கட்டமாக இடுக்கி மாவட்ட திமுக செயலாளர் ஜனார்த்தனனையும் கேரள மாநில அதிமுக சிறுபான்மையினர் பிரிவு செயலாளர் பஷீரையும் தாவேக்காவில் இணைத்து விட்டார்கள். அதுக்கப்புறம் அங்கே அதுக்கான பணிகளை தொடங்க முயற்சி பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு மாதிரியே கேரளாலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மாற்றம் நடக்குமா? கேரளாவில் வந்து விஜய் போனால் கூட்டம் அதிகமாக வருமா அப்படின்னு பார்த்தா மம்முக்கா அவர் போனால் கூட்டம் வருமானு பார்த்தா மம்முக்காவுக்கு தான் வரும். இல்லை மோகன்லால் போனால் அதிகமாக வருமா, இல்லை விஜய் போனால் அதிகமாக வருமானா யாருக்கு வரும்னு தெரியும். டொவினோ தாமஸோ நிவின் பாலியோ இல்லை துல்கர் சல்மானோ போனால் எவ்வளோ கூட்டம் வரும் தெரியும். ஃபகத் ஃபாசில் போனால் எவ்வளோ கூட்டம் வரும் தெரியும். இதெல்லாம் தாண்டி கேரளா சினிமாவுக்கே தொடர்பில்லாத ஒரு ஹீரோயின் சன்னி லியோன் போனால் கூட்டம் வரும். அப்போ கேரளா மக்கள் வந்து ஐடியாலஜிக்கலாக ரொம்ப உறுதுணையான ஒரு ஆளுங்க. ஒன்று காங்கிரஸ் இல்லை கம்யூனிஸ்ட்டுகள், அந்த ரெண்டு நிலைப்பாடில் தான் இருப்பாங்க. கம்யூனிஸ்ட்டுகள் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா எல்டிஎஃப்னு ஒரு மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணாங்க. இருக்கிற எல்லா கம்யூனிஸ்ட்டுகளையும் ஒன்றிணைச்சாங்க. அது வந்து ஆர்எஸ்ஓஎஃபாக இருக்கட்டும், சிபிஐ சிபிஎம், ஒரு காலத்தில் சிபிஐயும் சிபிஎம்மும் அடித்து வெட்டிக்குவாங்க. அந்த கட்சி ஆஃபீஸ் இவங்க இருக்கும், இந்த கட்சியாக அவனு இருக்கும், அப்படியெல்லாம் இருந்துச்சு காலகட்டம். எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு ஒரு 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 அமைப்பாக உருவாக்கி தான் ஒரு பெரிய வலுவானதாக ஆக்குனாங்க. அதுபோல் இளைஞர்கள் மத்தியில் அரசியலை கொண்டு போகணும்னு சொல்லி இந்தியாவே திருப்பி வைக்க பார்க்குற அளவுக்கு உள்ளாட்சி தேர்தலில் வெறும் 20 வயது ஒரு பெண்ணை மேயர் ஆக்குனாங்க. திருவனந்தபுரத்தோட மேயராக ஆர்யா ராஜேந்திரன் ஆக்கி கேரளா முழுக்க இருக்க எல்லா இளைஞர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்தாங்க. 18 வயசு, 20 வயசு, 25 வயசு, 23 வயசு, ஆண் பெண் எல்லாருக்கும் கொடுத்தாங்க. காங்கிரஸும் அந்த ஃபார்முலாவை எடுத்துச்சு. அப்படின்னா அங்கே வந்து கேம்பஸ்குள்ளே அங்கே எலெக்ஷன்ஸ் நடக்கும். நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து கேம்பஸ்குள்ளே எலெக்ஷன்ஸ் இல்லை, நடக்காது, வாய்ப்பு இல்லை, மேனேஜ்மெண்ட் அலோவ் பண்ணாது. இங்கே 1-2 நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் கேரளாவில் எல்லா கேம்பஸ்லையும் எலெக்ஷன்ஸ் நடக்கும். அங்கே வந்து எம்எஸ்யூ இருக்குது, கேஎஸ்யூ இருக்குது, எஸ்எஃப்ஐ இருக்குது, இப்படி எல்லா அமைப்புகளும், ஏவிபி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அங்கே வந்து மாணவர்கள் வந்து படிக்கும்போதே அவன் வந்து அரசியல் படுத்தப்பட்டே வருவான். அப்போ அவன் வந்து சினிமாவை பார்ப்பான், அரசியலை பார்ப்பான். அதனால தான் மம்முட்டியும் மோகன்லாலும் இன்றைக்கி வரைக்கும் அரசியலுக்கே வரலை. அவங்க வந்து கம்யூனிஸ்ட் படம்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப உற்சாகமாக கொண்டாடுவாங்க. ஒரு மெக்சிகன் அப்பாரத்தாவோ சகாவோன்ற மாதிரியான படங்கள்லாம் வரும்போதெல்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக ரசித்து கொண்டாடுவாங்க. இன்னொரு படம் இருக்குது, அப்பா காங்கிரஸ் புள்ள கம்யூனிஸ்ட்டு. காங்கிரஸில் உள்ள போராட்டம் பண்ணிருப்பார், புள்ள வந்து கம்யூனிஸ்டாக இருப்பார், சிஏஏன்னு நினைக்கிறேன், துல்கர் சல்மான். படமும் அங்கே அரசியல் ரீதியாக தான் படமும் அதிகமாக ரிலீஸ் ஆகும். நீங்கள் எந்த படமாக எடுத்தாலும் அந்த படத்தோட ஃப்ரேமில் எங்கேயாவது ஒரு இடத்துல அரிவாள் சுத்தி நட்சத்திரம் இருக்கும். கண்டிப்பாக பெரிய ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த இடத்துல நீங்கள் விஜய் ஃபோட்டோ வச்சிங்கன்னா சிரிப்பானே தவிர அது அரசியல் ரீதியாக அங்கே மாறுமானா ஒரு மாதிரி மாறாது. பார்த்து ரசிச்சுப்பான். விஜய்க்கு ஃபேன்ஸ் அதிகமாக இருக்குது, அஜித்துக்கும் கேரளாவில் அதிகமான ஃபேன்ஸ் இருக்குது. அதனால் சும்மா பார்த்து ரசிச்சுப்பான். நீங்கள் ஆந்திராவில் இதை கொண்டு போகலாம். ஆந்திராவில் சினிமா மோகம் ரொம்ப ஜாஸ்தி, தமிழ்நாட்டை விடவா ரொம்ப ஜாஸ்தி. அது ரொம்ப ஜாஸ்தி. அதனால தான் அங்கே யாரையெல்லாம் துணை முதலமைச்சர் ஆக்கி வச்சுருப்பாங்க. அப்படி இல்லைனா தெலுங்கானாவில் கூட நீங்கள் சினிமா ஜாஸ்தி, ரெண்டும் ஒரே ஆளுங்க தான். அங்கே கூட நீங்கள் எல்லாருமே அங்கே அரசியல் கொண்டாங்க. சினிமாவில் இருக்கிற வந்து பாலையா, அப்புறம் இந்த பவன் கல்யாண் அண்ணா வந்து ஒரு கட்சியை ஆரம்பித்து எம்பி ஆகி அப்புறம் கட்சியை கழிச்சிட்டு மறுபடியும் சினிமாவுக்கு போயிட்டார். அவர் இன்னும் நிறைய பேர் அப்படியே அங்கே அரசியல் கட்சிக்கு வந்துட்டாங்க. பாலையாவுக்கு இருந்த கூட்டத்துக்கு ஒரே ஒரு எம்எல்ஏ தான் ஜெயிக்க முடிஞ்சு. அப்படி தான் அவர் ஓடுவார். ஆனால் நீங்கள் கேரளாவை அப்படி கம்பேர் பண்ணவே முடியாது. கர்நாடகாவில் கூட நடிகர்கள் அரசியலுக்கு வருவாங்க, ஓரளவுக்கு ஓலச்சுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அங்கே ஓகே சினிமா மோகம் இருக்குன்னு. கேரளாவில் சினிமா மோகம்லாம் பெருசாக கிடையாது, ரசிப்பாங்களே தவிர அதை அரசியலோடு ஒப்பிட மாட்டாங்க. அங்கே வந்து கோபியா ஒரு பேர் என்ன, அந்த எம்பி ஒருத்தர் இருக்கார், இணையமைச்சர், அவர் மட்டும் ஏன் அங்கே வந்தது காரணம் என்னென்னா, அங்கே வந்து கம்யூனிஸ்ட்டுகளும் காங்கிரஸ் மேலே அந்த தொகுதி அதிருப்தியாக இருந்துச்சு. மாற்று யாரை தேர்வு செய்யறன்ற ஒரு குழப்ப நிலை இருந்துச்சு. அப்போ அந்த நடிகர் இருக்கார்ல, அந்த இணையமைச்சர், அவர் வந்து 2014 டெபாசிட் வாங்கினவர். பல முறை தேர்தலில் தோல்வி அடைஞ்சவர். இப்போ தான் அவர் வந்து ஜெயிச்சிருக்காரு. இப்போ அவரோட ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, எனக்கு இந்த அரசியல் தொழிலே பிடிக்கல, நான் சினிமா போனால் கூட நல்லா சம்பாதிப்பேன், இங்கேருந்து ஒன்றும் கிழிக்க முடியலன்னு அவர் ஓப்பனாக சொல்கிறாரு. ராஜினாமா பண்ண போகிறன்ற அளவுக்கு போயிட்டார். பாஜக கூப்பிட்டியோ அது என்னையா காசு, நாங்கள் பார்த்துக்கலாம் ஏன்னு அப்புறம் சொன்னதுக்கப்புறம் தான் அவர் அமைதியாக இருக்கார். இது கேரளாவோட ஸ்ட்ரக்சரே வேறு. இந்தியாவிலேயே கேரளாவோட அரசியல் ஸ்ட்ரக்சர்ன்றது வேறு, அது எந்த மாநிலத்தோடு ஒப்பிட முடியாது, அது வேறு. ஆனால் இங்கே இப்போ இந்த சினிமா மோகத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க ஆந்திரா மாதிரி. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல.